எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இந்த தாஜ் ஸ்டோரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் பேரு கொஞ்சம் புதுசா இருக்குது. கொஞ்சம் கதையும் புதுசா இருக்கு. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி படம் என்னடான்னா, இந்தியாவுடைய முக்கிய சின்னமா தாஜ்மஹால சொல்லியிருக்காங்க. அது தப்பு இல்ல. அது எதனாலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்துக்கள் சார்புல கேஸ் போடுறாரு. இது காதல் நினைவு சின்னமே தவிர, இந்தியாவுடைய முக்கிய வழிபாட்டு தலமோ, முக்கிய சின்னமோ இல்லன்னு சொல்லிட்டு போடும்போது, முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவர் குடும்பத்தை எதிர்க்கிறாங்க, அடிக்கிறாங்க. இவர் போற இடத்துல பூரா பிரச்சனை பண்றாங்க. அந்த கேஸ புதுசா போட்டு இவர் நடத்துறாரு. ஆனா இதுக்கு முன்ன நடந்ததான்னு தெரியல. இந்த மாரி நடந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து பண்ண படம் தான் இந்த தாஜ் ஸ்டோரி. ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்டாவே இருக்குது. தாஜ்மஹால வச்சு ஏன்டா படம் பண்றீங்க? ஆனா அவங்க குடுத்தது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இந்தியாவுடைய முக்கிய சின்னம்னு சொல்லிட்டு. எவ்வளவோ இருக்குது. ஆனா ஒரு காதலிக்காக கட்டப்பட்ட ஒரு சமாதிய இந்தியாவுடைய முக்கிய சின்னமாவும், காதல் சின்னமா இருக்கிறத ஒரு வழிபாட்டு தலமா அறிவிச்சது தப்புதான்னு சொல்லி இவர் கேஸ் போடுறாரு. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை, இவர் ஏன் அப்படி போட்டாரு? இவருக்கு வேற எதுனா ஒரு நோக்கம் இருக்குதா? இல்ல சாதாரணமா தான் பண்ணாரா? அப்படின்னு போகக்கூடிய படம் தான் இந்த தாய் ஸ்டோரி. உண்மையா சொல்லப்போனா லேகலா இல்லைங்க. ஒரு புதுவிதமான ஒரு கேஸ் எந்தெந்த ஆங்கிள் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற பார்க்கிறவங்களுக்கு ஒரு த்ரில்லான படம்னே சொல்லலாம். உண்மையா சொல்லப்போனா, படம் நல்லா இருக்குதுங்க. புரியுது. தெளிவா பாருங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.